தாவேகா மாநாடு தள்ளி போவதற்கான காரணத்தை விஜயிடமே போய் கேளுங்கள். தாவேகா மாநாடு தள்ளி போவதற்கு திமுக காரணமா என செய்தியாளர்கள் கேள்விக்கு கடுப்பான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் விவகாரத்தில் அரசியலை விட மாணவர்கள் நலனே முக்கியம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழகத்திற்கு நிதி தர மத்திய அரசு மறுப்பதாக மு.க. ஸ்டாலின் கூறியதற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில். மகாவிஷ்ணு விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் கல்வித்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. அரசு பள்ளியில் நிகழ்ச்சி நடத்த மகாவிஷ்ணுவை பரிந்துரைத்தது யார்? தலைமை செயலாளரின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் கல்வித்துறை அதிகாரிகள் திணறல். பட்டியலின மாணவர்களுக்கான மத்திய அரசின் திட்டம் குறித்து விளம்பரப்படுத்த ஹைகோர்ட் கிளை உத்தரவு. தனியார் மெட்ரிக் உண்டு உறைவிட பள்ளிகளில் படிக்கும் பட்டியலின மாணவர்களுக்கான கட்டணத்தை மத்திய அரசு செலுத்தும் எனவும் ஹைகோர்ட் தகவல். சென்னையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேனா நினைவு சின்னம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை. கடல் அரிப்பு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தர தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சுமார் 840 கோடி வரி பாக்கி செலுத்தாத கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கு சீல் வைத்ததுடன் 99 ஆண்டுகால குத்தகை உரிமமும் ரத்து. சென்னை ரேஸ் கிளப் இடத்திற்கான குத்தகை ரத்து தொடர்பாக நோட்டீஸ் கொடுத்தும் உரிய பதில் அளிக்காததால் சீல் வைத்து நடவடிக்கை என கிண்டி ரேஸ் கோர்ஸ் நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் தமிழக அரசு பதில். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சுமார் 1550 கிலோ மதிப்பிலான கெட்டுப்போன இறைச்சிகள் பறிமுதல். வட மாநிலங்களில் இருந்து ரயிலில் வந்த கெட்டுப்போன இறைச்சியை பறிமுதல் செய்து உணவுத்துறை தீவிர விசாரணை. காஞ்சிபுரம் உத்தரமேரூர் அருகே பொற்பந்தலில் ஹெலிகாப்டர் திடீரென தரையிறங்கியதால் அதிர்ச்சி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர் விளைநிலத்தில் திடீரென தரையிறக்கம் என தகவல். ரூபாய் 2000 வரையிலான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு 18% GST வரி விதிக்கும் முடிவு தற்காலிகமாக ஒத்திவைப்பு. டெல்லியில் நடைபெற்ற 54வது GST கவுன்சில் கூட்டத்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு வரி விதிப்பு தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என தகவல். மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.